போல மனசுதான். உங்களை மீட் பண்றீங்களா? யூ யூ நான் ஒண்ணு கேட்க போறேன், கோச்சுக்க மாட்டியே? சரியா போச்சு. நான் எப்பவுமே கோவக்காரன் எல்லாரும் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, எப்பவுமே சீரியஸா இருக்கிற நீ இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இருக்கியே, என்ன விஷயம்? ஒண்ணுமில்லை. ஒண்ணு இல்லைன்னு உன் உதடி சொல்லுது, ஏதோ இருக்குன்னு உன் கண்ணு சொல்லுதே. உண்மைதாண்டி, எப்போதுமே என் நினைவை விட்டு நீங்காத அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அப்போ யாரையோ சந்திச்சிருக்கேன். எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் சொந்த அனுபவம் தான். என் ஃப்ரெண்ட சந்திச்ச பிறகு இப்படித்தான் நேரம் கெட்ட நேரத்துல அர்த்தம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட இது தாண்டி முதல் சந்திப்பு. ஆனா அபூர்வமான சந்திப்பு. எங்க எப்படி சந்திச்சேன்? நான் ஒரு ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தேன்டி. எதுக்கு அவரும் இன்னொரு ஸ்கூட்டர்ல எல்போர்ட் போட்டுக்கிட்டு வந்தாருடி. ஒரு ஸ்லைட் டேஷ், டேம்பார் டோஸ். அப்படியே ஸ்டன் ஆயிட்டாருடி. அப்புறம் ஒரு த்ரில்லிங் சேஸ். ஆனா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சேஸ். அனதர் டேஷ். பதிலுக்கு அவரு கொடுத்தாரு பாரு டோஸ். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன்டி. உடனே உனக்கு கோவம் வந்திருக்குமே? அதானே, எனக்கு கோவம் வந்திருக்கணும். ஆனா உள்ளூர ரசிச்சுட்டே இருந்தேன்டி. அவர் என்ன ஸ்கூட்டரை தள்ள வச்சு படாது பாடுபடுத்திட்டாரு. என்ன இவ்வளவு இன்சல்ட் பண்ணியோ எனக்கு அவர் மேல கோவமே வரலையே. அது ஏண்டி? அதான், கிண்டல் பண்ணும்போது ஆனந்தமும் கிட்ட நெருங்கும் போது கோபமும் வந்தா அது கண்டிப்பா லவ் தான். இது அதுதான் வேறியா? சந்தேகம் வேறியா? ஆமா, அவர் யாரு? அவர் யாருன்னா எனக்கு தெரியாதுடி. ஆனா மறுபடியும் அவரை பார்க்கணும் போல தோணுது. அது ஏண்டி? சித்ரா, தபாலுக்கு தான் அட்ரஸ் தேவை, இதயத்துக்கு அது தேவையே இல்லை. சேர வேண்டிய இடத்துல தானே போய் சேர்ந்துடும். அதுக்கு பேரு தான் டிவைன் லவ். நான் ஒண்ணு அவரை லவ் பண்ணல. ஆஹா ஆஹா, இதெல்லாம் வேணாங்கிறது. எந்த காலத்துல நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டோம். என்ன அங்கிள்? யூனியன் லீடர் இருக்கிறானே, ஏன் மறுபடியும் ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற தொழிலாளிகள்லாம் உன்னை பாக்கணுமா, உனக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கணுமா. உன் சம்மதம் கேட்டு லெட்டர் எழுதியிருக்கிறான். எனக்கு ஒரு மாலையை போட்டு கை தட்டிட்ட மகிழ்ச்சியில் அப்படியே மயங்கி போயிடுவேன். அந்த நேரம் பார்த்து மகதிரை நீட்டி அவங்க காரியத்தை சாதிச்சுக்கலான்னு பாக்குறானா? அதுதான் இந்த சித்ரா கிட்ட நடக்காது. என்ன காக்கா பிடிக்க வேண்டாம், ஒழுங்கா அவங்க டியூட்டியை பார்க்க சொல்லி எழுதி போடுங்க. அண்டர்ஸ்டாண்ட்? என்ன சார் இது? முதலாளி அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்து நம்ம கோரிக்கையில எல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா அந்த அம்மா இவ்வளவு திமிரா